ஸோ வெல்கம் யூ டு திஸ் டெஸ்டிமோனியல் வீடியோ. இந்த வீடியோவில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட் இவர் எப்படி இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணார், அதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், உங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே என்னோடய கால் புக் பண்ணுற லிங்க் இருக்குது. இவர் மாதிரி நீங்களும் கால் புக் பண்ணி அந்த இனிஷியல் கன்சல்டேஷன் கால் அவைல் பண்ணி அதில் நம்ம 2 பேரும் பேசிவிட்டு இஃப் வி ஆர் ரைட் ஃபார் ஈச் அதர் ஆப்வியஸ்லி வில் ஒர்க் டுகெதர். அண்ட் இவர் இது எப்படி பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே அவரே சொல்வார், அவரே கேளுங்க. அண்ட் பிஃபோர் தட் இவரை பற்றி ஒரு சின்ன கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்றேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணார், என்ன ஹெல்த் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம். லெட்ஸ் see that first. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் வந்து February 2026 என்கிட்ட ஒரு கால் புக் பண்ணியிருந்தார். இந்த காலில் என்கிட்ட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அந்த ரிப்போர்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரிப்போர்ட்டில் இவரோட பிளட் சுகர் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 253 இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட யூரின் மைக்ரோஅல்புமினுரியா விச் மீன்ஸ் அவரோட டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ட்ரிகர் பண்ணுறதுக்கான சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் அவர் கிட்னி வந்து டயபெட்டிஸ்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விச் இஸ் 57.4 இருந்துச்சு, 20க்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அவரோட பிளட் சுகர் லெவல்ஸ் 253 அண்ட் அவரோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 4.12 அண்ட் அவரோட HbA1c பார்த்தீங்க அப்படின்னா 10.28. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ப்ராப்ளமாக என்கிட்ட வந்தார். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நாங்கள் பார்க்கும்போது இவருக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணாலே இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வி ஒர்க்ட் அப்பான் இட். அண்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு வெறும் ஃபுட் நியூட்ரிஷன் இந்த பர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் போனோம். மெடிகேஷன்ஸ் பற்றி வி டிடன்ட் கிவ் அ செகண்ட் தாட் இட் செல்ஃப். ஏன்னா அவருக்கு இருக்க ரூட் காஸ் என்ன, அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் விச் இஸ் ஆல்சோ ஈஸிலி பாசிபிள் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பெருசாக மெடிகேஷன்ஸ் டிபெண்ட் பண்ணல. ஏன்னா அவர் நியூட்ரிஷனே முதல்ல ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. அது மூலியமாகவே வி கேன் டூ லாட் ஆஃப் வண்டர்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ தான் நாங்கள் வந்துட்டு இதை ப்ராப்பராக ஒர்க் பண்ணிவிட்டு வெறும் 1 month கழித்து இந்த யூரின் மைக்ரோஅல்புமினுரியா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஒர்க்ட் அப்பான். அண்ட் இது ஒர்க் பண்ணதுக்கப்புறம் யூரின் மைக்ரோஅல்புமினுரியா 22.4 வரைக்கும் நல்லாவே 22.5 வரைக்கும் வந்துருச்சு. அண்ட் அவரோட பிளட் குளுக்கோஸும் 110.4 வரைக்கும் இருந்துச்சு. பட் வி நோ தட் இது இந்த அளவுக்கு குறையும் பட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது பிகாஸ் அந்த டைமில் அவருக்கு ஃபர்தராக எந்த ப்ராப்ளம்ஸும் அக்ரிவேட் ஆகக்கூடாது. அண்ட் ஆல்சோ அந்த டைமில் அவருக்கு லெக்கில் ஒரு இன்ஜுரியும் இருந்துச்சு. அதனாலையும் நாங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளட் சுகர் லெவல்ஸை குறைக்கிறதுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட HbA1c எப்படி அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு, 10.28 11.3 இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு இந்த HbA1c மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் போடலான்னு ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த ரிப்போர்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 1 monthலேயே எடுத்தோம் அப்படிங்கிறதுனால பெரிய ரிப்போர்ட்டில் இது ஃபெப்ரவரியில் ஆரம்பித்தார், 9 Marchல வந்து இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்கிறது. இதுக்கப்புறமா வி டுக் another blood test report to find இப்போ எப்படி இருக்குது அவரோட மைக்ரோஅல்புமினுரியா அப்படிங்கிறதெல்லாம். இதில் நாங்கள் பார்க்கும்போது இவரோட மைக்ரோஅல்புமினுரியா 5.9 வரைக்கும் நல்லா டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. அதை தாண்டி அவரோட ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸும் சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிச்சு. ஃப்ரம் 200 290 வரைக்கும்லாம் மேக்ஸிமம் இவருக்கு போயிருந்துச்சு. ஃப்ரம் தேர் வி ஹவ் ரெடியூஸ் டு 152.7 அண்ட் HbA1c 7.4 டீசெண்டாகவே நல்லா குறைஞ்சிருச்சு. அண்ட் இன்றைக்கி டேட்டுக்கு நாங்கள் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தோம். இந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட் இந்த சென்ஸ் இட்ஸ் லைக் June 2026. இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 7.2 வரைக்கும் வந்துருச்சு HbA1c. ஸோ அண்ட் இது எல்லாமே மெடிகேஷன்ஸே இல்லாமல் வெறும் ஜஸ்ட் நியூட்ரிஷன் இது எல்லாமே. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த 7.4 to 7.2 கம்மியாக தெரிஞ்சாலும் இந்த டைமில் அவருக்கு காலில் இன்ஜுரின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இன்ஜுரி அப்படியே இருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்துச்சு இது இன்னும் குறைக்கிறதுக்கு. பட் ஸ்டில் we worked upon adjusted nutrition and lot more things, but still we have that one challenge. அது வந்து நாங்கள் இன்னும் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்கமிங் டேஸில். லைக் பை ஹேவிங் that cleared out we can able to easily promote him to non-diabetic. அந்த கேஸ்க்கே ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நாங்கள் இப்போவே அவரோட பிளட் சுகர் ரெஸ்பான்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது 118 110 அந்த ரேஞ்சில் நிறைய வந்திருக்கு, 120 இந்த ரேஞ்சில் தான் மோஸ்ட்டாக ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் when he is doing his walking இது எல்லாமே. ஸோ இதை பற்றி இப்போ நான் சொன்னது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அண்ட் அவர் சன் என்ன சொல்கிறாரு, இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே அவரே சொல்வார். நீங்கள் கேளுங்க. ஓகே, பேச கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. பர்ஃபெக்ட் ப்ரோ, கிரேட். மகேந்திரன், எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப். நான் சில விஷயம் இந்த ப்ரோக்ராம் பத்தி கேட்கறேன். எனக்கு ஹானஸ்டா உங்களுக்கு என்னென்ன இந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு, நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஹானஸ்டா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க. பர்ஃபெக்ட், கிரேட். ஸோ நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இந்த கால் புக் பண்ணது கௌதம் தான் கரெக்டா? February 2026 நீங்க அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு எனக்கு வந்து கால் புக் பண்ணீங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போனீங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம்? அவரு என்ன சொன்னாரு, ஒரு 7 லட்சம் என்கிட்ட கேட்டாரு சரி பண்றதுக்கு. 4 லட்சம் சொன்னாரு, நீங்க 7 லட்சம் சொல்றீங்க.
7 லட்சம் தான் கேட்டாரு. 4 லட்சமா? 4 லட்சம், சாரி 4 லட்சம். ஓகே. எதுக்கு அந்த 4 lakhs வந்து ட்ரீட்மெண்ட் கேட்டாங்களா, அந்த கிட்னி இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு? அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஆமா ஆமா, அந்த உணவு முறையை மாற்றி உங்களை சரி பண்றதுக்கு உங்களுக்கு 4 லட்சம் ஆகும். அது வந்து உங்களை அங்கேயே ஒவ்வொரு தங்கி இருந்து 15 பண்ண சொன்னாங்க, நாளைக்கும். கரெக்டா? இல்ல இல்ல இல்ல, அதாவது 15 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஒரு செஷன் போடுவோம். அந்த செஷன்ல நீங்க வீடியோ கால் அட்டன் பண்ணி பேசுங்க. அது உங்களுக்கு நார்மலா கியூர் பண்ணிடுவோம். 4 லட்சம் ஆயிரும் அப்படின்னாரு. அப்ப வேண்டாம், பையன் தான் இருந்துக்கிட்டு வேண்டாம், அவங்க நம்மளோட நிலைமையை பார்த்துட்டு அப்படி சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம அதுக்கு பிறகுதான் உங்கள்கிட்ட இது பண்ணி நம்ம பேசினது பிறகு இப்ப அவர்கிட்ட தான் நம்ம டெஸ்ட்டே எடுத்தோம். நான் இருக்கா உங்களுக்கு நாகர்கோயிலாம் டெஸ்ட்டே எடுத்தேன். ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா ஆச்சு. ஆமா ஆமா. 12,000 ரூபாய்க்கு எடுத்த டெஸ்ட்டை தான் உங்களுக்கு அனுப்பிவிட்டோம். அப்போது அந்த கிட்னியில் புரோட்டீன் லீக் ஆகுறது அதெல்லாம் இருந்துச்சு. அவரு டயாலிசிஸ் வரைக்கும் உங்களுக்கு போயிடும் அப்படி இப்படிலாம் பயன்படுத்தினார். நான் இருக்கா உங்கள்கிட்ட சொன்னா நினைக்கிறேன். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது இல்ல பயமா இருக்கு எனக்கு, நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சொன்னீங்க நீங்க வந்து பண்ணணும் அவசியம் கிடையாது, ஈஸியா நீங்க சாப்பாடுலயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம், நீங்க ஃபோக்கஸ் மட்டும் போடுறது ரெடியா. சோ கௌதம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஸ்பெசிபிக்கா நிறைய பேர்கிட்ட நீங்க போய் ரீச் அவுட் பண்ணிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், ஏன் ஸ்பெசிபிக்கா அந்த டைம்ல ஏன் கூட கால் புக் பண்ணீங்க? வாட் மேட் யூ டு திங்க் அண்ட் புக் a கால் புக்கிங் at that time? ஆக்சுவலி நான் உங்களை ஒரு 5 to 6 months ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். போகும்போது நீங்க நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுறப்போ கரெக்டா நான் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு உங்க வீடியோ வந்து எனக்கு ஷோ ஆச்சு. அப்போதான் கரெக்டா ஓகே, நமக்கு ஆல்ரெடி இவர் நல்ல நாலேஜ் இருக்கிற பர்சன்னால அப்படியே உங்களை ரீச் அவுட் பண்ண அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் அதான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி பேசினப்போ அப்பா கிட்டையும் இதை சொன்னேன். அப்புறம் அவங்களும் சரின்னாங்க. அப்புறம் தான் நம்ம அடுத்து இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்திருக்கு. So great. I can understand that நீங்க அந்த டைம்ல வந்து ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல இருந்திருப்பீங்க. ஏன்னா கிட்னி டேமேஜ் அப்படிங்கிறாங்க, 4 lakhs 5 lakhs அப்படிங்கிறாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறாங்க, பண்ணலன்னா இந்த மாதிரி அது மாதிரி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. பட் நான் எனக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பயமுறுத்தலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைம் கால்ல ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் லைக் லிட்டரலி கிளியர்லி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே. பட் ஸ்டில் நீங்க ஏன் கூட கண்டினியூ பண்ணதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஐ டோன்ட் திங்க் சோ அந்த டைம்ல யாரும் மணி ஒரு பெரிய ஃபேக்டரா பார்க்க மாட்டாங்க. யார் ஹெல்த் கேரண்டி பண்றாங்களோ அவங்க தான் போவாங்க அப்படின்ட்டு. அண்ட் வாட் மேட் டு சூஸ் ஓவர் மீ தென், லைக் அவங்களையும் தாண்டி என்ன சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னவா இருந்துச்சு அந்த டைம்ல உங்களுக்கு? ரீசன்னா அவங்களும் அதே தான் சொன்னாங்க, நீங்க சொல்ற மெத்தடே தான் சொன்னாங்க. என்னோட திங்ல அது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 4 lakhsங்கிறப்போ லிட்டரலி இட் வாஸ் சோ பிக் அமௌண்ட் for us. for you bro, அந்த சிச்சுவேஷனுக்கு அவ்வளவு செலவுலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. அவ்வளோ இருக்கிறப்போ செலவு இப்ப நாங்க எங்க மைண்ட்ல என்ன யோசிப்போம்னா கடனுடனே வாங்கியாவது இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் நாங்க யோசிச்சிருக்கோம். எக்ஸாக்ட்லி. And bro, just want to know that it's been எனக்கு தெரிஞ்சு நம்ம 6 months program, we are like in the 4th month அந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். So how so far now health improve ஆயிருக்கு? நீங்க கண் கூட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மந்த்ல பாத்தீங்க, செகண்ட் மந்த்ல பாத்தீங்க, இப்ப ரீசெண்டா அந்த ரிப்போர்ட் வரைக்கும் பாத்துருப்பீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க ரிசல்ட்ஸ? ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல சுத்தமா சேஞ்ச் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க ஹெல்த் ரிப்போர்ட் இப்ப வந்து? ஆக்சுவலி நல்லாவே சேஞ்சஸ் இருக்கு ப்ரோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 11 பாயிண்ட் சம்திங் எவ்வளவோ இருந்துச்சு. இப்போ கரண்டா 7 பாயிண்ட் சம்திங் ஏதோ இருக்குது. அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் எல்லாமே நான் அந்த பழைய ரிப்போர்ட் நம்ம எப்பவுமே அனுப்பும் போதே அந்த பழைய ரிப்போர்ட்டும் இப்போ உள்ள ரிப்போர்ட்டும் நான் கம்பேர் பண்ணி தான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு ChatGPT இப்படிதான் அவ்வளோ வந்துருச்சு ப்ரோ. அது கூட எல்லாம் போட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மேம் கிட்டையும் கேட்பேன், அவங்களும் எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு. அப்போது ஒன்னொன்னா வந்து அதுலயே ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ல எவ்வளவு இருக்கு, இந்த ரிப்போர்ட்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவே கொஞ்சம் நாலேஜபிளா இருந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த டைம் ஃப்ரேம்ல அப்பா டயபெட்டிஸ்க்கு மெடிகேஷன் எடுத்துட்டு இருந்தாரா? கேட்கல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங்ல அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பிளட் சுகர் டெஸ்ட் அந்த எடுக்கும் போது 253 சம்திங் இருந்துச்சு. மேக்ஸிமம் ரெக்கார்டட் வந்து நம்ம பார்த்து 289 290 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம். அப்பத்துல இருந்து இப்போ ஆக்சுவலி நமக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 150 130 அந்த ரேஞ்ச்ல அப்படியே இருந்துட்டு இருக்கு. அந்த காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கறதுனால அந்த வாக்கிங் பண்ண முடியல இப்போ அந்த மாதிரி இன்ஜுரினால. இல்லைன்னா அதுமே நல்லா டிராஸ்டிக்காவே நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஸ்டார்டிங் 118 வரைக்கும் நம்ம லோ பார்த்தோம்.
அவர் ஆமா. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல 110 வரைக்கும் வந்துச்சு நமக்கு. ஸோ ம். யா நீங்க இந்த மீன் வாயில் இது எல்லாமே எப்படி சாப்பாடு மூலியமா நடந்துச்சா, இல்ல வந்து இட்ஸ் ஆல் ஜஸ்ட் வித் மெடிகேஷன்ஸா, எப்படி இன்சுலின் எடுத்தீங்களா, என்ன பண்ணீங்க இந்த மீன் பீரியட் ஆஃப் டைம்ல? ஓகே. ஆனஸ்டா சொல்லுங்க. ஓகே. அதாவது இப்போ வரைக்கும் நாங்க இன்சுலின் எதுவுமே எடுக்கல. எல்லாமே ஃபுட்டுல மட்டும்தான், ஃபுல்லாமே ஃபுட்டுல மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணோம். நீங்க சொல்ற டயட் அது மட்டும்தான் ஃபாலோ பண்ணி இது பண்ற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி நான் அதுக்கேத்த மெடிசின்ஸ் எதுவுமே எடுக்கல. அதாவது டேப்லெட்னா அந்த விட்டமின் டி டேப்லெட் ஒன்று, ஃபிஷ் ஆயில் ஒன்று, இது மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்க வந்து இந்த 1 பீரியட் ஆஃப் டைம் வந்து டயபெட்டிஸ்க்கு அந்த பிளட் சுகர் குறைக்கிறதுக்கு டேப்லெட்டே எடுக்கல. ஸோ No. ஃபுல்லாவே வந்துட்டு ஃபுட்ஸ் மூலியமாவே அழகா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. யா யா சூப்பர், கிரேட் கிரேட் கிரேட். எப்படி ப்ரோ ஃபுல்லா மில்லட்ஸா, எப்படி எப்படி சாப்பிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஏன்னா நான் சொல்றது எல்லாமே ஒயிட் ரைஸா சொல்லி இருந்திருப்பேன். ஜென்ரலா டயபெட்டிஸ் வந்துட்டாலே ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாது, அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், கட் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஆனா எப்படி இவர் வந்து எனக்கு தெரிஞ்ச லஞ்ச்ல ஃபுல்லாவே ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தார் கரெக்டா ஃபுல் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ நீங்க வெளியெல்லாம் போனீங்க, ஃபங்க்ஷனுக்கு, கோயிலுக்கு, டூருக்கு, வெக்கேஷனுக்கு ஒரு 2-3 நாள்லாம் போயிருந்தீங்க. அப்பெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு உங்களால? திருப்பி உங்களால பழையபடி உங்களுக்கு பழைய லெவலில் லைஸ் ஆச்சா? எப்பயாச்சு எப்போ ஆச்சு அதெல்லாம் சொல்ல முடியுமா எனக்கு கொஞ்சம்? ஆமா. அதாவது அப்போ நாங்க வந்து அப்போ வால்பாறை அப்ப போயிருந்தோம். அப்போ வந்து உங்ககிட்டயும் கால் பண்ணி கேட்டிருந்தேன். அப்போது அதுக்கேத்த மாதிரி கடையில என்ன கிடைக்குமோ அதுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து சொன்னீங்க. அதுக்கேத்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணோம். அப்படின்னாலுமே திருப்பி நம்ம ட்ராக்ல வரும்போது அதோட சுகர் லெவல் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகல. ஒரு 80 சம்திங் அந்த மாதிரி இதாயிருந்துச்சு. அப்போ அடுத்த நாளே வந்து அது கம்மியாயிருச்சு. நம்ம அந்த ஃபாலோ திருப்பி ஃபுட்லயே கண்ட்ரோல் பண்றப்போ அது திருப்பி கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிடுச்சு. சூப்பர் ப்ரோ, கிரேட். ஆல்சோ எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். இப்ப இந்த வீடியோ யாராவது பாக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, இந்த வீடியோ வந்து யாராவது ஒருத்தர் வந்து கான்பிடன்ஸ் இல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு, மேபி நான் ஸ்கேமரா அப்படி நினைச்சு கூட இது பண்ணியிருந்திருக்கலாம். யாருக்கு அந்த பயம் இருக்கா? எது இருக்கும்ல. லைக் ஆப்வியஸ்லி ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ண போறோம், நம்ம ஹெல்த் எப்படி பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பயப்படுவாங்க. அது இட்ஸ் வெரி காமன் திங் அது வந்து இருக்கிறது அப்படிங்கிறது. சோ இப்ப இந்த மாதிரி ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம்ல இருக்க ப்ரோஸ் என்ன, இந்த ப்ரோக்ராம்ல இருக்க கான்ஸ் என்ன, நீங்க ஓப்பனா சொல்லுங்க. கான்ஸ் சேர்த்து கண்டிப்பா சொல்லணும் நீங்க எனக்கு. கான்ஸ்னா இல்ல ப்ரோ, ஆக்சுவலி எனக்கு கான்ஸ்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃப்ராங்கா சொல்லணும், அதுதான் எனக்கு கான்ஸ்னா என்னன்னு தெரியல. இப்போ வந்து சொல்லுங்க. அதாவது ப்ரோஸ் என்னன்னா, அப்பாவோட ஷெட்யூல் வந்து எப்படி இருக்கும்னா, அவர் வந்து இந்த ஃபுல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான். அப்படிங்கிறப்ப அவர் எப்போ போவாரு எப்போ வருவாருன்னு எதுவுமே தெரியாது. அது அப்படிங்கிறப்ப அந்த ஷெட்யூல்ல கூட நான் மேம் கால் பண்ணா கூட அவங்க இதுக்கேற்ற மாதிரி வெளியே என்ன அவைலபிளா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா எப்படி அவங்க கேட்டுருவாங்க. நானும் அப்பாவால ரிப்ளை பண்ண முடியாதுங்கிறப்போ சப்போஸ் நானே கால் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அப்படிங்கிறப்போ இது எங்களுக்கு அதாவது கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்படின்னா மேமும் கரெக்டா எங்களுக்கு இது பண்றாங்க, நீங்களும் கரெக்டா நான் கால் பண்ணா நீங்களும் எனக்கு என்னென்ன இதுன்னு சொல்லி அது சொல்லிடுறீங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு இதுல வேற எந்த இஷ்யூஸும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. மித்தபடி இன்னைக்கு வாக்கிங் போக முடியலன்னா ஓகே, அடுத்த டைம் வந்து கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இது இருக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. மித்தபடி பிரஷரைஸ்டா இல்ல ரொம்ப உங்களுக்கு. யா பெர்ஃபெக்ட், கிரேட். ஆல்சோ வாண்ட் டு நோ ப்ரோ, லைக் எப்படி சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? நாங்க கொடுத்த இப்போ முடியல, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 2 months கிட்ட இருக்கு. ஆனா நீங்க ஸ்டார்டிங் ஆஃப் த டேல இருக்கும் போது சரி, இப்ப இருக்கிறதுக்கும் சரி, சர்வீஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல அப்படியே தான் மெயின்டைன் சொன்னதை கரெக்டா பண்றீங்கன்றீங்களா? ஒரு சில இடத்துல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு ப்ரோ, நான் பார்த்தேன், எனக்கு இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கு சொல்றீங்களா? சார் ரிவ்யூவா கேட்கறேன் நான் உங்க சைட்ல இருந்து, சோ தட் இஃப் சோ எனக்கு சைக்காலஜிஸ்டா ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஓகே. அதான் இப்போ நான் வந்து டே 1ல இருந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்குது. மித்தபடி எனக்கு வேற எதுவுமே இஷ்யூஸ் அவங்க நீங்க சொன்ன ப்ராமிஸ் தான். மந்த்லி நம்ம ரிப்போர்ட் எடுப்போம், அதை பார்ப்போம் அப்படிங்கிற இது சொன்னீங்க. அதே மாதிரிதான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங் கூட அதுக்குதான் நம்ம வச்சிருந்திருக்கோம். அதே மாதிரிதான் மந்த்லி ரிப்போர்ட் எடுக்கிறத நம்ம அப்படியே ரிவ்யூ கால் மாதிரி நம்ம பேசுறோம். அப்படிங்கிறப்போ எனக்கு வேற டிராபேக் மாதிரி எதுவும் அவ்வளோ தெரியல ப்ரோ. அப்பா நீங்க ஒரு தடவை அப்பாட்டையும் ஒரு தடவை கேட்டுருக்கேன், அப்பா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. ஹாய் மகேந்திரன், இருக்கீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்காரு போல அவரு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, சரி, அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சாப்பிட டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதான் ப்ரோ, என் சைட்ல இருந்து எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை. ஏன்னா நானும் வந்து அப்பப்போ அவங்க சொன்ன மாதிரி
நீங்க என்ன சொன்னீங்கன்னா அந்த ஆப்லயே வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அது பார்க்க டைம் இல்லை. பட் ஆனா மேமே வந்து எனக்கு சொல்லுவாங்க, இப்படி இவ்வளோ டெய்லி வந்து ரிப்போர்ட்ஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்க, நான் அதுல அப்டேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எதுவும் இஷ்யூஸ்லாம் எனக்கு எதுவுமே தெரியல ப்ரோ. சரி ப்ரோ. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து டயட் சார்ட் மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது இல்லையா? நீங்க வரீங்க, இன்னைக்குனா இதான் சாப்பிடணும், இன்னைக்குனா இதான் சாப்பிடணும், இதை தாண்டி சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டா இருக்கும்னு தோணுதா? இல்ல இந்த அப்ரோச் இல்ல வந்து ஒரு டயட் சார்ட் படி போகிறது, லைக் மண்டேனா இதுதான், டியூஸ்டேனா இதுதான், வெனஸ்டேனா இதுதான், இந்த மாதிரி போறது கன்வீனியன்ட்டா இருக்கா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த அப்ரோச் இருக்கிறது? அப்பாவுக்கு அப்படின்னா நம்ம வந்து அவரு எப்பவுமே வந்து நிறைய சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தா, ஏன்னா வெளியே ஒர்க்குக்கு போறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு போறப்ப டயர்டா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ற ஆளு. அப்படிங்கிறப்ப அதுலயும் வந்து ஒரு மாசம் வந்து அவங்க அப்பப்போ பசிக்குது அப்பப்போ இதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரியே வந்து நீங்க ஆல்டர் பண்ணி கொடுத்தீங்க. அதெல்லாமே ஃபாலோ பண்றப்ப இப்போ ஓகேவா அவங்களும் அதை பழகிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு இது சாப்பிடலன்னா இது சாப்பிடலன்னு எங்கிட்டையும் சொல்லிடுவாங்க, நான் மேம் கிட்ட அப்படியே கன்வே பண்ணிடுவேன். அப்படிங்கிறப்போ அப்பப்போ எங்க சைட்ல இருந்து என்ன ஆகுதுன்னா அந்த மீல்ஸ் மட்டும் ஸ்கிப் ஆகுது, அப்பயே மேம் சொல்லிடுவாங்க மீல்ஸ் ஸ்கிப் ஆகுது, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. மற்றபடி அவ்வளவா இந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. சரி ப்ரோ. இப்போ இந்த வீடியோ ஒருத்தர் பாக்குறாரு அப்படின்னா ஒரு நேரத்துல வந்து ஒரு சந்தேகத்துல இருப்பாரு, அரவிந்தோட ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணலாமா வேணாமா, இது சரி ஆகுமா ஆகாதா, இவங்க என்ன சம்பந்தமே இல்லாம 290 இருந்ததை வந்து 110 118 மெடிக்கேஷன்ஸ் இல்லாம கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் உண்மையிலே பாசிபிளா என்ன ஏதுன்னு யோசிப்பாரு. இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு? நீங்க எப்படி கான்பிடண்டா சொல்வீங்க அவருக்கு? ஓகே, இப்போ வந்து நான் என்னோட சைட்ல இருந்து கண்டிப்பா நான் வந்து உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நிஜமா நீங்களே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் வெளியே டாக்டர் வந்து இவ்வளவு ஃபீஸ் இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இது சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ ஆயிடுச்சு ப்ரோ. அது நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கேட்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கால் பண்ண ப்ரோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ப்ரோ. ஒருத்தரானா வந்து போயிட்டு 2 லட்சம்ங்கிறாரு, 2 லட்சம் இல்லைன்னா 1 லட்சங்கிறாரு, 1 லட்சம் இல்லைன்னா 50,000 வருதுங்கிறாரு. சிஜிஎம் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாதது வந்து கொண்டு போய் ஒருத்தர் கொடுப்பாங்க. இப்ப நாம வந்து உங்களுக்கு சிஜிஎம் தான் எதுவுமே போடல தானே ஸ்டார்டிங். யாருன்னா மெடிக்கல் பிரச்சனை இருந்துச்சோ சாப்பிடறது என்ன இருந்துச்சோ அதை வச்சுதான் மேனேஜ் பண்ணணும், அதை வச்சு பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் தேவையே இல்லை, அது தேவையே இல்லைன்னு சொல்ல, யாருக்கு தேவையில்லையோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதை வந்து பிசினஸா பார்க்க ட்ரை பண்றேன். அதுதான் வந்து நான் பண்றது இல்ல, அதுதான் நான் என்ன தேவையோ அதுதான். என்கிட்ட ஒரு சில பேர் ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து 4 months இருக்காங்க, ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து 5 months இருக்காங்க, ஒரு சில கிளைண்ட்ஸ் 6 months இருக்காங்க, ஒரு சில கிளைண்ட் வந்து 1 year இருப்பாங்க. அந்த டைம் நான் முடிவு பண்றதுதான் இவங்களுக்கு என்ன டைம்ல ஒர்க் ஆகும், என்ன எவ்வளவு நாள் இவங்களுக்கு பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், 6 months ப்ரோக்ராம் இது கண்டிப்பா 6 months இருந்தாகணும், அப்பதான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. சாரி, நம்ம ரொம்ப டிவி ஆயிட்டு போயிட்டோம், நீங்க சொல்லுங்க. அதான், அதாவது இப்போ இன்னும் 6 months நமக்கு இன்னும் முடியல. ஆனா எனக்கு இப்பவே வந்து அப்பாவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மீல் ஸ்கிப் ஆகுறது, வாக்கிங் ஸ்கிப் ஆகுறதுனால இன்னும் கொஞ்சம் வரல. அப்படிங்கிறப்போ அதுக்கு கூட எனக்கு நம்ம ரிசல்ட் கொடுக்குறப்போ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். மத்தபடி நான் ரெக்கமெண்ட் பண்ணா உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ப்ரோ. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து இதெல்லாம் இதே ஸ்டெப்ஸ் தான், அவங்களும் இதே தான் சொன்னாங்க. ஆனா வந்து ஆக்சுவலி 4 lakhsங்கிறப்போ மந்த்லி 1 lakh கட்டினாலுமே 4 lakhs நாங்க கடனோட வாங்கிதான் கட்டி ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டிங் தான் நாங்க போனோம். ஏன்னா உயிர் விஷயம் அப்படிங்கிறப்போ அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் வந்து அப்புறம் தான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். அப்படிங்கிறப்போ எங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணும்போது. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு அதே சர்வீஸ் வந்து பெஸ்டா கிடைக்கிறப்போ கண்டிப்பா நான் உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். சூப்பர், கிரேட். அண்ட் ஆல்சோ மகேந்திரன் இருக்கீங்களா? கேக்குதா? மியூட்ல இருக்கீங்க. இப்போ உங்க பையன் எல்லாமே சொன்னாரு. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? நீங்க நினைச்சதுதான் இந்த ப்ரோக்ராம்ல அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சா? இப்ப 4 மாசம் ஆச்சு, இந்த 4 மாசம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? நான் சொன்னதான் கரெக்டா பண்ணணுமா? உங்களுக்கு அந்த கிட்னிலாம் எப்படி மாறிச்சு? நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த 4 மாசத்துல நம்ம சாப்பாடு விஷயத்துல மட்டும்தானே, வேற எதுவும் மாத்திரை எடுக்கல. இப்ப கூடிய ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அந்த புண்ணு ஆறுன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், மெட்பார்வின் மாத்திரை 1 மாசத்துக்கு கொடுத்துருக்காரு. பாத்தீங்களா? நான் இன்னைக்கு ஆட்டேன் உங்கள்கிட்ட. போனா அதான் கொடுக்குறாங்க, வேற இன்னும் எதுவுமே பேச்சே கிடையாது. அந்த புண்ணு ஆறதுக்கு என்ன வழி, ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம், ஏதாவது ஆத்துறதுக்கு சரி ரைட்டு வந்துருச்சா, சரி அது கொஞ்சம் ஆழமா இருக்கு மேடி ஏறி வரணும், அந்த மேடி ஏறி வர்றதுக்கு என்ன வழி அதை பார்க்க மாட்டேங்காங்க. இது டயபெட்டிக் புண்ணு, சரி இது இப்படித்தான் இருக்கும், ஆறுறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா ஊசி எல்லாம் போடல, இந்த சுகரை குறைங்க. ஆனா இல்லன்னா போயிட்டு ஆபரேஷன் பண்ணுங்கன்றவாங்க.
இந்த தொழில செய்யறாங்க. அதனாலே நமக்கு பயமா இருக்கு. அதான் வேற ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் இல்ல. புண்ணார் ஆஸ்பத்திரிக்கு போனா அவங்க மாத்திரை எதுவும் கொடுக்கல. அப்படியே கொடுத்தா கொலஸ்ட்ரால் மாத்திரை கொடுக்குறாங்க. ஆனா அது உங்களுக்கு அப்புறம் இல்லவே இல்ல. மல்டி விட்டமின் மாத்திரை கொடுக்குறாங்க. ஆ, அந்த மாத்திரை அன்னைக்கு உதவி உங்களுக்கு காமிச்சேன்னு நினைக்கேன். ஆமா, மல்டி விட்டமின் டேப்லெட் அது எல்லாமே சும்மா விற்கணுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஆமா, தான். அது கொடுக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு தேவையான மாத்திரை அள்ளி கொடுத்தாங்க ஒரு 2000 ரூபாய்க்கு. ஆனா உங்களுக்கு கொலஸ்ட்ராலே இல்ல தானே? இப்ப நம்ம பார்த்தோம்ல, இப்ப பார்த்தோம்ல, ஆமா ஆமா, இப்ப பார்த்தோம், முதல்லயும் பார்த்துட்டு தானே இருக்கோம். முதல்ல இருந்தே அப்புறம் என்ன பாருங்க செய்யறாங்கன்னா, கொலஸ்ட்ரால் நம்ம பெருசா இல்ல. இல்ல நம்ம நார்மலா எடுத்து பாக்குறோம்ல, சுகர் டெஸ்ட் எடுத்து பாக்குறோம்ல, இதுல அந்த அந்த டவுன் டச்ல அந்த இதுல அதுல எடுத்து பாக்குறோம்ல, அதே மாதிரிதான் அவங்களும் செக் பண்றாங்க. அதை செக் பண்ணி பார்த்த உடனேவும் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் என்ன ஒரு 30-40 முன்ன பின்ன காமிக்குது. அதான் நம்ம காலையில எடுக்கிறது ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்குது, ரெகுலர் நம்ம எடுக்கிறோம். நம்ம சாப்பிட்டுட்டு போறத வச்சுட்டு அவங்க அதை எடுத்துட்டு அதிகமா எடுத்த உடனே உங்களுக்கு சுகர் கூட இருக்கு, இந்தாங்க மாத்திரை எழுதி கூட, இதை சாப்பிட்டுட்டு நீங்க புண்ணு ஆத்துறதுக்கு வழி பண்ணீங்க, புண்ணு ஆறிடும். இதைத்தான் சொல்றாங்க. டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள். கிரேட். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? நிறைய டாக்டர்கிட்ட போனீங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருந்தீங்க, நான் முதல்ல வந்து ஏதாவது புண்ணு வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போவேன், இன்சுலின் கொடுப்பாங்க, மெடிகேஷன் கொடுப்பாங்க, அப்ப போடுவேன், அந்த டைமுக்கு வந்து சரியாகும், அப்புறம் அப்படியே விட்டுருவேன் அப்படின்ட்டு. பட் ஆனா இந்த டைம் நீங்க இப்ப இந்த ப்ரோக்ராம்ல வந்து பண்ணிருக்கீங்க இந்த 4 மாசம், இது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு இந்த சாப்பாடுக்குள்ள எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்? இல்ல, அது பிறகு எனக்கு இந்த 4 மாசத்துல எதுவுமே வரல, ஒரு காய்ச்சல் கூட வந்தது இல்ல. சூப்பர் ஃபைன். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் டே டு டேல எல்லாம்? நல்லாதான் இருக்கு. இந்த புண்ணு மட்டும் ஆறிடுச்சுன்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. திருப்பி நமக்கு சுகர் வரல, ஒன்னும் வராது. அவ்வளவுதான், அது இன்ஜுரி மட்டும் தான் நமக்கு இருக்க ஒரே ஒரு. ஆமா, அது மட்டும்தான். இப்ப அது என்னன்னா மேல கீழ இருந்தா கூடி லேசா நம்ம ஏதாவது ஆத்தலாம் செய்யலாம். கொஞ்சம் பாதத்துக்கு கீழே இருக்கா, அடியில இருக்கனால வெயிட் ஃபுல்லா அங்கதான் நிக்குது. ஆமா, எனி டைம் இப்ப ஒரு 10 நாள் வேலையெல்லாம் படுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, புண்ணு ஆறிடும், கண்டிப்பா ஆறும். ஆனா அந்த ஒர்க் வந்து உங்களால விட முடியாது இப்போதைக்கு, அந்த விட முடியாது. ஏன்னா ஆளு வச்சு பாக்குறதுனால நம்ம அடிக்கொருக்கா போகணும் வரணும், எப்படினாலும் பைக் ஓட்டணும் வரணும் போகணும், எப்படினாலும் நம்ம கால அசைவு இருக்கத்தான் செய்யுது. அப்படிங்கும் போது அது கொஞ்சம் லேட் ஆகுது, எனக்கு தெரியுது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. 10 நாள் ரெஸ்ட்ல இருந்தோம், கொஞ்சம் காலை தூக்கி வச்சு நம்ம வாட்டில கொஞ்சம் நினைக்காம செய்யாம, நினைக்கிறதுக்கு ஒரு வழி இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படி பாதுகாத்து தான் வரேன். ஆனா கொஞ்சம் ஆறுறது கொஞ்சம் லேட் ஆகுது. முன்ன கூட இப்ப இல்ல, கொஞ்சம் பரவாயில்லதான், இப்போ ஆறிதான் வருது. பெர்ஃபெக்ட், கிரேட். சோ நான் இன்னொரு क्वेश्चन உங்கள்ட்ட கண்டிப்பா கேட்கணும். லெட்ஸ் சே இப்ப நாளைக்கு நான்லாம் இல்ல அப்படின்னா உங்களால இந்த டயட்டை மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஆமா, நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? நான் ஆல்ரெடி அதைத்தானே ஃபாலோ பண்றோம். சோ வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிலாம் இல்ல, நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க என்ன சாப்பிடுறீங்க சாப்பிடுங்கிறது இந்த நேரத்துக்கு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆமா, இவ்வளவு நாள் சாப்பிட்டோம், ஃபாலோ பண்ண முடியும். சூப்பர், கிரேட் கிரேட் கிரேட். ஸோ தேங்க்ஸ் மகேந்திரன். ஸோ லெட்ஸ் சே நீங்க என்ன சொல்றீங்க, ஒருத்தர் இந்த வீடியோ பாக்குறாரு, இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு நினைக்கிறாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, நம்ம அப்படி நிலைமையில இருந்தாலும் ஜாயின் பண்ண போய் தான் இப்ப நல்லா இருக்கும். ஓரளவுக்கு அந்த மொத்தமே தெரியல இல்ல உங்களுக்கு, அந்த இதெல்லாம் இல்லாம போச்சுல்ல. நம்ம பார்க்கும்போது 299 சுகர் இருந்துச்சு, இப்ப இல்ல. இப்ப எவ்வளவோ குறைஞ்சிச்சு. அந்த 140 அந்த 150, அது இந்த வாக்கிங் போனோம்னா 100 கீழே தான் வந்திருக்கும் சொன்ன மணிக்கு. அதுக்கு என்னால போக முடியல, போறதுக்கு நேரமும் இல்ல, அந்த வழி வேற வழி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம போய் தான் செஞ்சிருப்போம். நல்லாவே குறைஞ்சிருக்கு அது மெடிகேஷன். அப்படிங்கும்போது என்னைக்கு நம்ம முத பார்க்கும்போது எவ்வளவு இருந்துச்சு, 11 என்னமோ இருந்துச்சு நினைக்கிறேன், 10.28 இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு லைட் 11 போச்சு, அந்த மைக்ரோ ஆல்புமின் கண்ட்ரோல் பண்ற டைம், அந்த சாலிட் ஃபைபர்லாம் அதிகமா ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. 7.7 இப்ப ரீசன் 7.2 வரைக்கும் வந்துச்சு நமக்கு. அண்ட் இது எதுவுமே நம்ம வந்து மெடிகேஷன் இன்க்ளூட் பண்ணல டயபெட்டிஸ்க்கு, கரெக்டா? சோ அதனால இது வந்து பாசிபிள். ஆனா என்னன்னா கரெக்டா பண்ணணும், டே டு டே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். இப்ப நானே உங்களுக்கு ஒரு டயட் சார்ட்டை கொடுத்துட்டு டெய்லி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இருந்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். என்ன ஒரு நாள் பண்ண முடியுது ஒரு நாள் பண்ண முடியல, பண்ண முடியாது. ஆமா, அதனாலதான் வந்து டே டு டேல டெய்லி அன்னைக்கு என்னென்ன இருக்கு, உங்க வீட்டுல என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, எதாவது இருக்கு, என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு செய்யுங்க. அதை வச்சு நீங்க சொல்றபடி நம்ம செய்யணும். அவ்வளவுதான். நம்ம வந்து ஒயிட் ரைஸ் கட் பண்ணல, நீங்க வந்து ரெகுலரா ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு இருந்தீங்க எல்லா டைம் லஞ்சுக்கும், இன்னைக்கும் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டீங்க, கரெக்டா? ஆமா, இப்பதான் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். சாப்பாடு பன்னீர் பீன்ஸ் பொரியல், அவ்வளவுதான். சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிளா சாப்பிட்டாலே போதும், வீட்டுல செஞ்சதை வச்சு ஈஸியா பண்ணலாம். சோ லெட்ஸ் சே இப்ப நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா, ஒருத்தர் இந்த மாதிரி உங்க ப்ராப்ளம் இருந்து ஒருத்தர் வராரு, பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு, எனக்கு டவுட்டா இருக்கு என்னால பண்ண முடியுமா நினைக்கிறாரு, நீங்க என்ன சொல்வீங்க? அவரால் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? இது பண்ண முடியும். இப்ப நானே எந்நேரம் போவேன் எந்நேரம் வரான்னு தெரியாதவனே பண்ணும் போது அன்னாடு வீட்டுல காலையில போறவங்க சாயந்தரம் வரவங்க பண்றதுக்கு என்ன முடியும், அவங்களால முடியும்ல, அதெல்லாம் லேசா பண்ணிடுவாங்க. சூப்பர் ஃபைன், கிரேட் கிரேட். தேங்க்ஸ் மகேந்திரன். அண்ட் எனக்கு கௌதம் ப்ரோ, இது மட்டும் நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாமா யூடியூப்ல சும்மா வந்துட்டு ஒரு ரெக்கார்டடா?
கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா எங்களால ஒரு 4 பேர் அது அவேர்னஸா இருக்குன்னா கண்டிப்பா பண்ணி. சூப்பர் ப்ரோ, ஃபைன் ஃபைன். ஏன்னா ஆப்வியஸ்லி மார்க்கெட்ல போனீங்க அப்படின்னா எல்லாருமே அதே தான் சொல்லுவாங்க, இது பண்றேன் இது பண்றேன் பண்றேன். ஆனா உள்ள போனீங்க அப்படின்னா மந்த் ஆன் மந்த் ஆக இருக்காது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது. ஓகே ஓகே இந்த மாதிரி ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்க சரியா இருக்கு, அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தட் கான்ஃபிடன்ஸ். அண்ட் நம்ம சைட்ல இருந்து இப்போ அந்த மைக்ரோ ஆல்பம் எல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா டாக்டர் அதான் சொன்னாங்க மைக்ரோ ஆல்பம் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம். அதே மாதிரி அதுவும் கம்மியாயிருக்கு. மித்தபடி சுகரும் நல்லா கம்மியாயிருக்கு. இல்ல நம்ம போன அந்த நாகர்கோவில் டாக்டர் என்ன சொன்னாரு, போன உடனே உங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்னடா சொல்லுவாங்க அது ரெசிஸ்டன்ஸ், அது மெயினா இன்சுலின் இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் அது மெயின், அதுதான் மெயின். நீங்க அதைத்தான் இது பண்ணிக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம ஃபாலோ பண்ண வரைக்கும் இப்ப நமக்கு கரெக்டா தானே வந்திருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. லாஸ்ட் டைம் 4.42ல இருந்து 1.9 வரைக்கும் வந்துருச்சு உங்களுக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து இந்த 2 monthsல வந்து அது 1.1க்கு கீழே கொண்டு வரதான் நம்ம கோல். அது பண்ணிடுவோம் நம்ம. லைக் இந்த வாக்கிங், இந்த கால் சரியாச்சுன்னா கண்டிப்பா அதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா சரியாயிரும் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் வந்து இப்ப ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா, ரொம்ப நல்லா கம்மியாச்சு. ஒரு இதெல்லாம் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்க்கும்போது 100 something, நம்ம 120. மாத்திரை போடல, ஒண்ணும் பண்ணல, எதுவுமே பண்ணல. நம்ம என்ன எடுத்தோம், விட்டமின் டி டேப்லெட் எடுத்தோம், ஃபிஷ் ஆயில் இன்ன வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 2 நாள் தான் விட்டமின் டி காலி ஆயிடுச்சு, எடுக்கல. அவ்வளவுதான். இது மட்டும் பண்ணீங்கனாலே இப்போ இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலி தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் நீங்க பண்ணணும் ரெகுலரா. இது ரெகுலரா பண்றீங்கிற பட்சத்திலே ஆப்வியஸ்லி நல்லாவே இருக்கும் உங்க ஹெல்த். நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே சரியாயிடும். நம்ம பாடிக்கு என்ன தேவையில்லை. இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போது அந்த கிட்னி டேமேஜோட வந்தீங்க. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இல்ல இருக்கிறது இதான் பெரிய ப்ராப்ளம், இதை நம்ம இப்பவே வளர விடக்கூடாது, இப்பவே கண்ட்ரோல் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணோம். டு பி ஆனஸ்ட் அது ரொம்ப பயப்படுற சுச்சுவேஷன்லாம் இல்ல. ஆனா மைக்ரோ ஆல்புமினுரியால தான் இருந்துச்சு. அது அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா மேக்ரோ ஆல்புமினுரியா போயிருக்கும், மேக்ரோ ஆல்புமினுரியா டயாலிசிஸ்க்கு போயிருக்கும். அவங்க அப்படிதான் சொன்னாங்க. அதாவது மைக்ரோ ஆல்புமின் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா கிட்னி கூட டேமேஜ் ஆகும், கிட்னி டயாலிசிஸ் போயிடும். ஆமா, அப்படிதான் சொன்னேன். புரோட்டீன் லீக் ஆயிடுச்சு, 20% போயிருச்சு, இன்னும் 40% 20% போயிடுச்சு, இன்னும் 20% இங்க பார்டர்ல நிக்கீங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அதுதான் நம்ம வந்து அப்பவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இது மல்டிபிள் பீப்புளுக்கு நம்ம உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு பண்ணியிருக்கோம். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால சரி ஓகே இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கைடன்ஸ் கொடுத்து தான் நம்ம அது ப்ராப்பரா எடுத்து பண்ணுவோம். இதுவே ரொம்ப அதிகமாலாம் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நானும் சொல்லியிருந்திருப்பேன், சாரிங்க என்னால பண்ண முடியாது. ஆனா நீங்க அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்தீங்க, ஈஸியா அதை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் மகேந்திரன். அண்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் தேங்க்ஸ் கௌதம், உங்க அப்பா ப்ராப்பரா வந்து அந்த ஹெல்த் வந்து கூட இருந்து கைட் பண்ணி ப்ராசஸ் ஃபுல்லாவே இருந்தீங்க. நீங்க கரெக்டா இது எப்படி பண்ணோம், அப்புறம் எப்படி பண்ணோம்னு கேட்டு பண்ணீங்க. அண்ட் அந்த எல்லா கிரெடிட்டும் நானே எடுத்துக்க முடியாது, கண்டிப்பா உங்க சைட்லயும் போடணும். நீங்க கம்யூனிகேஷன் கரெக்டா பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, எதை சாப்பிட்டீங்கன்னு சொல்றீங்க எனக்கு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் குட். அதுவும் ஒரு வகையில ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம்க்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கண்டிப்பா உங்க 2 பேருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தான், அதாவது மேம்லாம் வந்து நான் எப்போ கால் பண்ணாலும் அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க, இல்ல நானே கால் பண்ணி சொல்லிடுவேன் அவங்க கிட்ட. அவங்களும் கால் பண்ணி டெய்லி வாய்ஸ் மெசேஜ் நோட் அனுப்புவாங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா, இதை எடுத்தீங்களா எடுக்கல, டெய்லி நான் மறந்துட்டா கூட அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கூப்பிட்டு. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வந்துட்டு வேலையில மறந்துட்டீங்க அப்படின்னா அது ரிசல்ட்ஸ் வரும். உங்களுக்கு எக்கச்சக்க வேலை இருக்கலாம், எனக்கு வந்து ஒரே வேலை உங்க ஹெல்த்தை வந்து ஃபிக்ஸ் பண்றது. ஆமா, அதுதான். சோ அதுதான் அவங்க ஒரு நாள் கூட தவறுனது இல்ல. அது கரெக்டா இருக்கும். அது எந்த வகையிலும் நீங்க டே 1ல ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, அப்புறம் போக நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் கண்டினியூஸா உங்களுக்கு இருக்கும். சூப்பர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் டைம், வேல்யூபிள் டைம்.